ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 2005ல ரிலீஸ் ஆன தி டார்க் என்ற ஹாரர் மிஸ்ட்ரி படத்தை தான் பார்க்க போறோம். ஹீரோ ஹீரோயின் டிவோர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. சரி சம்மர் லீவுக்கு ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடலாம் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா தன்னோட பொண்ணு தொலைஞ்சு போயிடுறாங்க. நிறைய மிருகங்கள் இறந்து போயிருது. போதா குறைக்கு வேற ஒரு பொண்ணு ஹீரோனோட பொண்ணுக்கு பதிலா வந்து நிக்கிறா. நான் தாமா அவங்க பொண்ணுன்ற ஹீரோனுக்கு ஒரே குழப்பமா போயிருது. ஹீரோனோட பொண்ணுக்கு என்னாச்சு, இல்ல வந்திருக்க பொண்ணுதான் இவங்க பொண்ணா, என்ன நடக்குதுன்னே புரியல. இப்படி பல மர்மத்தை ஹீரோயின் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல ட்விஸ்டுகள் நிறைந்த படம் தான் இது. சோ கடைசி வரைக்கும் பாருங்க. பாக்குறதுக்கு முன்னாடி 24 மூவி சைக்கு நீங்க பிடிச்ச வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். சோ படம் எடுத்தோடனே கார்ல ஒரு அம்மா பொண்ணை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இது அவங்க பொண்ணு சாரா. லீவ்னால சாராவோட அப்பாவை பார்க்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அவங்க பொண்ணோட பேசிட்டே போறாங்க. ஆனா அவ சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறா, மதிக்க கூட மாட்டேங்கிறா அம்மான்ட்டு. ஹீரோவோட வீட்டுக்கு போக இவங்களுக்கு சரியா வழியே தெரியல. நல்ல மழை, இருட்டு வேற. சோ அந்த இடத்துல காரை ஓரம் கட்டிட்டு தூங்குறாங்க. இப்ப அப்படியே மார்னிங் காமிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துலதான் காரை பார்க் பண்ணிருக்காங்க. அவங்க பொண்ணு ஒரு பெரிய கல்லை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கா. ஹீரோயின் வந்து என்னமா பண்ற, வாமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லுக்கு பின்னாடி போய் பார்த்தா பொண்ண காணோம். ஐயோ இங்கயோ கீழே விழுந்துட்டா போல. சாரா சாரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே கத்திட்டு இருந்தா பின்னாடி வந்த சாரா அம்மாவே கீழே புடிச்சு தள்ளி விட்டுடுறா. சரியான கொலகார பக்கி போல அப்படின்னு பாத்துட்டே இருந்தா. இது எல்லாமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு கனவு. சோ அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்கிறா. சரி வா, உங்க அப்பாவோட வீடு இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும், நம்ம போய் தேடி பாக்கலாம். அம்மா நீங்க அப்பா கிட்ட சொல்ல போறீங்களா? ஏம்மா நீ சொல்ல போறியா? இல்லம்மா நான் எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. எதை பத்தி பேசிக்கிறாங்க நமக்கு இப்ப காமிக்கல. சோ இப்ப மலையில இருந்து கீழே பார்த்தா ஒரு அழகான வீடு, பக்கத்திலே கடல்ன்ட்டு செம குளிர்ச்சியான ஏரியா. அப்பாவை பார்த்ததுமே சாரா ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் பொண்ணு அழுகுறான்னு அவரே ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு பாத்திருக்கால, அதான் தேம்பி அழுகுறா போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஹீரோ வந்து தேவன் ஒரு ஆள் இன்ட்ரோ கொடுக்கறாரு. இவர் தான் தோட்ட வேலை, வீடை பாத்துக்கிட்டு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே பராமரிக்கிறவரு. இப்ப ஆடு மாடு வெட்டுற ஒரு பழங்காலத்து இடத்தையும் காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோயின் வீட்டை சுத்தி பார்த்துட்டே இருக்கிறப்போ சாராக்கு மட்டும் ஏதோ ஒரு சின்ன பொண்ணோட குரல் கேக்குது. ஐயா நம்ம கூட விளையாடுறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா போல அப்படின்ட்டு அவ வீடை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டே இருக்கா. பட் அந்த பொண்ணை காணோம். சரி மேலதான் இருப்பா போல அப்படின்ட்டு லாஸ்ட் ரூமுக்கு போறா. போனதுமே ஒரு சின்ன பாக்ஸ பார்த்து அட்ராக்ட் ஆகிடுறா. அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ பின்னாடி காமிக்கிறாங்க ஒரு பொண்ணோட உருவம் இவளையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்குது. அந்த ரூம்ல நிறைய திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தா ஒரு பாக்ஸ தள்ளி விட்டுடுறா. இதுல ஏகப்பட்ட சாவியா வேற இருக்கு. ஹீரோ ஹீரோயினும் பொண்ணை தேடிக்கிட்டு மேலே வந்துடுறாங்க. பா என்னப்பா இவ்வளவு சாவியா இருக்கு? அட நானே இப்பதாமா பாக்குறேன், என்னன்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. சாரா வெளியில மலைகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு பெரிய கல்லுல அணுவின் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்குது. அது அணுவின் இல்லமா, இது வெல்ஸ் லாங்குவேஜ். ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா போற இடம் சொர்க்கமா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றாரு. அங்க நிறைய ஆளுங்களோட பேரா இருக்கு. சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன கிராமமே இருந்துச்சு. வெளி உலக தொடர்பு இல்லாம ஒரு குட்டி கூட்டமா அவங்களுக்குன்னு ஒரு மதத்தையே உருவாக்கிக்கிட்டாங்க. இந்த மத கூட்டத்துக்கு ஒரு தலைவரும் இருந்தான். அவன் பேரு தான் பிரீஸ்ட். என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாள்ல எல்லா மக்களும் மலைக்கு மேல இருந்து குதிச்சு செத்தே போயிட்டாங்க. இது ஒரு கூட்டு தற்கொலை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோ அந்த மக்கள் எல்லாமே சொர்க்கத்துக்கு போறதா நினைச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சொர்க்கம் நரகம் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாரா எதையும் யோசிச்சுக்கிட்டு அந்த உச்சியில இருந்து கீழே பாத்துட்டே இருக்கிறப்போ ஆடுகள் எல்லாமே வெறி பிடிச்ச மாதிரி சாராவை தள்ளி விடுற மாதிரி ஓடி வருதுங்க. நல்ல வேலை அவ பயந்து பின்னாடி போகாம அப்படியே படுத்துடுறா. ஆடுங்க இவளுக்கு மேல ஏறி போய் அப்படியே கீழே விழுந்து செத்தே போகுதுங்க. இந்த விஷயத்த சாரா மட்டும் தான் பாக்குறா. ரொம்பவே ஆச்சரியப்படுறா. ஏன்னா ஆடு தெரியாம கீழே விழுகிறதுக்கும் தானே போய் சாகுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஹீரோ வந்து பதறா. செல்லம் என்னடா ஆச்சு, தள்ளி போய் தொலைங்க, எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிடுறா. ஹீரோனுக்கு இந்த இடத்துல ரொம்ப அவமானமா போயிடுது. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து முன்னாடி பார்ட்டிக்கு போயிட்டு கேரா போதையில வராங்க. உனக்குலாம் அறிவே இல்லம்மா, யார் மேலயும் அக்கறை இல்ல, என் மேலயும் அன்பு கிடையாது. ஏன் ஒரு அம்மாவை எனக்கு என்னமா பண்ணிக்கிற, என்னை என்ன பாத்துக்கிற, உன் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு முக்கியம், உன் கூட நான் இதுக்கு இருக்கணும், நான் அப்பா கிட்டே போறேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு கிளம்ப பாக்குற. ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாக்குறாங்க. எல்லா அம்மாவும் பண்ற மாதிரி அடிச்சிடுறாங்க சாரா அடங்காததுனால. இந்த பொண்ணு போய் கண்ணாடியில மோதிட கண்ணாடி அப்படி கிராக் ஆகி ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இதனாலதான் இவ ஹீரோயின் கிட்ட சரியா பேசிக்கிறது இல்ல. நடந்தது எல்லாத்தையும் சாரா வந்து டைரியில் எழுதி வச்சிருக்கா. அததான் ரீட் பண்ணிட்டு இருக்கிறா.
இருக்கிறா. ஹீரோ வந்து குட் நைட் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வராங்க, வந்து பொண்ணு பக்கத்திலே படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு உறுத்திட்டே இருக்கு பொண்ணு மேலே கை வச்சிட்டோமே அப்படின்ட்டு. இப்ப அடுத்த நாள் கீழே அந்த கடற்கரைக்கு போறாங்க. அந்த ஆடு எல்லாமே செத்து கிடக்கிறத டேவ் தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சாரா சொல்றா, அந்த ஆடு ஒண்ணும் தெரியாம விழுகல, வேணும்னே குதிச்சுச்சு அப்படின்னு சொன்னா அங்க யாருமே நம்பல சாரா சொல்றத. உங்களா டே அப்படின்ட்டு அவங்கிட்ட ஓரமா போயிடுறா. ஹீரோயின் வந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு உடஞ்ச கண்ணாடியை கவனிக்கிறாங்க. அதே டைம் சாராக்கு ஒரு பழைய செயின், அதுல ஒரு சாவி இருக்கு, அது ஒண்ணு கிடைக்குது. அத பாத்துட்டே இருக்கிறப்போ தண்ணிக்குள்ள இருந்து ஒரு வசியமான குரல், அத அவ கேட்க கேட்க அப்படியே வசியப்படுத்துது. இன்னொரு சைடு ஹீரோயின் ஒரு பல்லையும் எலும்பையும் கண்டுபிடிக்கிறாங்க. அத தொட்ட உடனே ஒரு பிளாஷ் மாதிரி வருது. ஒரு பொண்ணு அலற மாதிரியும் அவளை யாரோ கொடுமைப்படுத்துற மாதிரியும் வருது. கீழே போட்டுட்டு திரும்ப பார்த்தா அங்க சாராவை காணோம். ஐயோ அப்படின்ட்டு அங்க போய் பார்த்தா ஷூ மட்டும்தான் இருக்குது. ஹீரோயின் கடலுக்குள்ள போய் என்னென்னமோ தேடி பாக்குறாரு, அவன் முங்குனதுக்கான அடையாளமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் வந்து நைட் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் போலீஸ் கூட தான் போயிருக்காரு. நைட் தனியா ஹீரோயின் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்க பொண்ணு அடிச்சதை நினைச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. டக்குனு ஜன்னல் வழியா பார்த்தா சாரா இங்கே ஓடிட்டு இருக்கா. சாரா சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போனா அந்த ஆடு மாடு வெட்டுற இடத்துக்குள்ள போயிடுறா. உள்ள போய் பார்த்தா ஆளவே காணோம். ஒரு ஓட்ட வழியா அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு போறதும் இவங்க பயந்துடுறாங்க. கிட்ட போய் பார்த்தா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க பொண்ணு சாராவே கிடையாது, வேற ஏதோ ஒரு பொண்ணு. சாரால இங்க இல்ல. அந்த ஆடுகளை இவன் எங்கதான் கூட்டிட்டு வருவான், அதுங்க தலையில இருக்கிறத கத்தினாலையும் கம்பினாலையும் சுத்தப்படுத்துவான் அப்படின்னு பேய் மாதிரி உளறிட்டு இருக்கிறா. ஹீரோனுக்கு எதுவுமே புரியல. அவன் யாருமா என்கிட்ட சொல்லு, அவன் தான் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிடுறான். இப்ப மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோ நைட் ஃபுல்லா தேடிட்டு எங்கேயுமே சாராவை காணாமேன்னு சோகமா வர ஹீரோயின் நைட்டு பார்த்து பொண்ணோட மூஞ்சிய அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட புலம்புறாங்க, இதுதான் நைட்டு பார்த்த அந்த பொண்ணு அப்படி இப்படின்ற. ஹீரோ சமாதானப்படுத்திட்டே இருக்கிறப்போ அவங்க வாட்டுக்கு ஷெட்டுக்கு கிளம்பி போறாங்க. அந்த ஆடு மாடை வெட்டுற இடத்துக்கு போனா அணுன்னு அப்படின்னு எழுதி இருக்கு. பக்கத்திலேயே சர்ஜரிக்கு யூஸ் பண்ற நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு நோட்டும் இருக்கு, 50 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஆடுகள் இந்த கிராமத்துல சாகுது, அது எல்லாத்துக்குமே அவதான் காரணம். இங்க வந்து பாருங்களேன், நேத்து ஒரு பொண்ணை பார்த்தேன்ல, அந்த பொண்ணு தான் அந்த டைரியில இருக்கிறா, அந்த பொண்ணு இவ்வளவு ஒரே மாதிரி இருக்காங்க. ஹீரோ இது எதையுமே நம்பல. ஆனா ஹீரோயின் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம பொண்ணு ஒன்னும் சாகலங்க, நம்ம தான் தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கிறோம், வாங்க வாங்க வேற இடத்துல போய் தேடி பார்க்கலாம். உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதாடி, நம்ம பொண்ணு செத்து போயிட்டா, திரும்ப வரமாட்டா, பிளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆனா ஹீரோயின் என்னோட பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுன்ல இருக்க லைப்ரரிக்கு போறாங்க. நிறைய நியூஸ்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல 50 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல ஏதோ ஒரு நோய் பரவி எல்லா ஆடுகளும் இறந்திருக்கு. விவசாயிக்கு ஒரு லாபமும் வராம பயங்கர கஷ்டத்துல போயிருக்கு. எங்க இத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்ட்டு லைப்ரரியன்ட்ட கேட்டா, அணுன்றது வெல்ஷ் மக்கள் நம்புற ஒரு விஷயம். இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்கு. அணுன்ற இடத்துக்கு போனா பூமி மாதிரி இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. ஷெப்பர்டுன்ற ஆள் தான் மத கூட்டத்தோட தலைவர். அவர் எல்லாருமே பிரீஸ்ட் தான் கூப்பிடுவாங்க. அந்த பிரீஸ்டோட பொண்ணு தான் இந்த ஏப்ரல். இதே பொண்ணுதான் ஹீரோயின் நேத்து நைட்டும் பாத்திருந்திருப்பாங்க. அவ கையில ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுதான் வீட்டுல சாரா கையிலயும் பாத்திருப்பாங்க. சோ டைரக்டா வீட்டுக்கு போறாங்க. எந்த சாவி போட்டாலும் ஓபனே ஆக முடியல. காண்டாகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ தூக்கி செவுத்துல அடிக்கிறாங்க. அடிச்ச அடியில செவுத்துல ஒரு கிராக் மாதிரியா விழுகுது. இப்ப யாரோ கதவை டக்குன்னு அடைக்கிறாங்க. கதவு கிட்ட போய் பார்த்தா சாரா பின்னாடி நிக்கிற மாதிரியா இருக்குது. வெளியில போனா ஒரு பழைய பொம்மை. சாராவோட ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த ஏப்ரல் பொண்ணு உயிரோட படுத்து கிடக்கு. ஏப்ரல்ட்ட போய் பேச்சு கொடுக்கறாங்க. சாரா எங்கம்மான்னு கேட்டா அவ ஷெப்பர்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஷெப்பர்ட் தான் என் அப்பா, ரொம்ப மோசமானவர், என்ன போட்டு கொடுமைப்படுத்துறாரு. ஏய் பைத்தியம், தேவையில்லாத பேசாதடி, என் பொண்ணு எங்கடி எங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹார்ஷா பிஹேவ் பண்ண அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ மேல வந்து தடுக்கிறாரு. கூட்டிட்டு போய் பொறுமையா பேசுறாரு. உன் பேர் என்னம்மா, எங்கம்மா உங்க அம்மா அப்பா, எங்கன்னு சொல்லு, நான் போய் அவங்ககிட்ட விட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு ஹீரோயின் மேல போய் அந்த கிராக்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள ஒரு ட்ரெஸ் மாதிரியா இருக்கு. அதை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சா அந்த சாரா யூஸ் பண்ண ஒரு ஸ்கார்ஃப் ஹீரோவை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. இங்க பாரு. ஹீரோக்கும் அதிர்ச்சியா இருக்கு, எப்படி நம்ம பொண்ணு ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணது இந்த செவுத்துக்குள்ள போச்சு அப்படின்ட்டு. ஹீரோயின் இது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பொண்ணு நமக்கு குடுக்கற மெசேஜ் தாங்க, இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஏப்ரல் வந்துடுறா. எங்கடி எங்கடி என் பொண்ணு, சொல்லுடி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறப்போ ஏப்ரல் கால் தடிக்கி கீழே விழுக தலைய
தலையில லேசான காயம் தான் படுது, ரொம்ப பெரிய அடி கூட கிடையாது. ஆனா பொதுன்னு ரத்தம் பொழந்துகிட்டு வருது. ஹீரோ பயந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு, உன்னாலதாண்டி இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. ஏப்ரல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்போ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் வந்து குறுன்னு ஹீரோவே பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு யாரோ ட்ரெப்பனிங் பண்ணிருக்காங்க. ட்ரெப்பனிங்கா அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், பைத்தியம் பேய் பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே மண்டைக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு மண்டை ஓட்டுல ஒரு சின்ன பீஸ் எடுக்கிறது மூலமா அவங்களுக்கு இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே போயிரும் நம்பிருக்காங்க. அத வந்து இந்த பொண்ணுக்கு யாரோ பண்ணிருக்காங்க. அதுல வந்த காயத்துலதான் இப்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஹீரோவை சந்தேகப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ பார்க்க ஏப்ரலோட அப்பா ஏஜ் மாதிரி தான் இருக்காரு. இப்ப அடுத்த சீனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் சுத்தமா தூக்கமே வரல. மேல இருக்க ரூம்ல கிராக் அப்படியே பேத்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு செயினையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சீன்ல தாரா தண்ணிக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிருப்பால அதே செயின். சரி இந்த சாவி தான் அந்த பாக்ஸுக்கு பொருத்தும் போல அப்படின்னு போய் போட்டு பார்த்தா சாவி செட்டே ஆகல. பட் இருந்தாலும் பொறுமை யோசிக்கிறாங்க. ஏப்ரலை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பொண்ணை காப்பாத்த முடியும். சோ இதெல்லாம் தேவுக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் ரொம்ப வருஷமா இந்த தீவுல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு தேவ்கிட்ட போய் கேட்டா அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏபிள் பிறக்கிறப்பவே உடம்பு முடியாம வியாதியோட தான் பிறந்தா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இறந்தும் போயிருக்கா. அப்ப அவங்க அப்பா அவளை அனுவனுக்கு அனுப்பியிருக்காரு, அதாவது சொர்க்கத்துக்கு. ஆனா பொண்ணை விட்டுட்டு அவரால் வாழவே முடியல. ஷெப்பர்டுக்கு இன்னொரு பேர் தான் பிரீஸ்ட். ஒரு புது மதத்தையே உருவாக்கி இருக்காரு. மக்கள் கிட்டையும் சொல்லிருக்காரு, அணுவன்றது சொர்க்கம், பூமியில இருக்க மாதிரி எந்த கஷ்டமும் அணுவன்ல இருக்காது, சந்தோஷமா நம்ம வாழலான்ற மட்டும்தான் அவங்க ஃபாலோவர்கிட்ட சொல்லிருப்பாரு. ஆனா அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அது பேர் தான் லேண்ட் ஆஃப் டெட் பீப்புள். கடல்ல ஒரு உயிரை நம்ம பலி கொடுத்தோம்னா அணுவன்ல இருந்து எந்த உயிர் திரும்ப நமக்கு வேணுமோ அவங்கள பூமிக்கு கொண்டு வந்துடலாம். அதுதான் அணுவனோட உண்மையான மீனிங். இத வந்து ஷெப்பர்ட் தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லாம மறைச்சிடுறாரு. தன்னோட பொண்ணு திரும்ப உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட சுயநலத்துக்காக எல்லாரும் குதிங்க மக்களே, சொர்க்கத்துக்கு போய் நம்ம சேரலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த லூசுங்களும் இவனை நம்பி புள்ள குட்டி பொட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டூர் போற மாதிரி நினைச்சு மொத்தமா குதிக்கிறானுங்க. கூட்டு தற்கொலை பண்ண வச்சிருக்கா இந்த ஷெப்பர்டு. இப்ப பிரசன்ட்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏபிள் கண்ணு முழிக்கிறா. நீங்க எனக்கு அப்பாவா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் ஹீரோக்கு கண் கலங்கி சாரா ஞாபகம் வந்துடுது. இப்போ தேவ் ஹீரோயின் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. தேவோட அப்பா அம்மாவும் இவர் ஒரு ஆளுங்களா தான் இருந்திருக்காங்க. தேவோட அப்பா அம்மா இதெல்லாம் நம்பிக்கிட்டு மலையில இருந்து கீழே குதிச்சிருக்காங்க. ஆனா தேவ் வந்து பயந்துகிட்டு குதிக்காம உயிரோட தப்பிச்சிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷெப்பர்டு தேவ தன்னோட அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஷெப்பர்ட் நினைச்ச மாதிரி ஏப்ரலும் உயிரோட வந்துடுறா. ஆனா உங்களுக்கே தெரியும், மரணத்துல இருந்து திரும்ப வர்றது இயற்கைக்கு மாறானது. ஏப்ரல் கூடவே ஒரு கெட்ட சக்தியும் வந்திருக்கு. அவளை சுத்தி ஆடுங்க எல்லாமே இறந்து போயிருக்கு. ஒரு கெட்ட வைபா தான் இருந்திருக்கு. இத புரிஞ்சுக்கிட்ட ஷெப்பர்டு இவளுக்குள்ள கெட்ட சக்தி இருந்திருக்கு, ட்ரெப்பனிங் ப்ராசஸ் பண்ணிருக்கான், கெட்ட சக்தியை போயிடு அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறான். பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்கான். ஏப்ரல் ரூம்குள்ள அடைச்சு போட்டு இருந்திருக்கான், அடிச்சிருக்கான். ஆனா ஏப்ரல் ஒரு செத்த போனோம் அப்படின்றது இந்த லூசு பைய ஷெப்பர்டுக்கு புரியவே இல்ல. தேவப்ப ரொம்ப சின்ன பையன் தானே, என்னடா இருந்தாலும் இப்படி போட்டு ஏப்ரல் அடிக்கிறான், பாவண்டா ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டுடுறான், தப்பிச்சு போகட்டுமே அப்படின்ட்டு. ஆனா ஏன் இந்த ஏப்ரல் தான் ஒரு கெட்ட சக்தியாச்சு, அப்பாவே மலை உச்சியில இருந்து தள்ளி கொன்னே போட்டுடுறா. இத கெட்ட ஆவி அப்படின்றது அந்த இடத்துலதான் தேவுக்கு புரிஞ்சுக்குது. வா உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவளையும் நடு கடல்ல அடிச்சு கொண்டுட்டு அந்த கடலுக்குள்ளேயே தூக்கி போட்டது நம்ம தேவ் தான். பிரசன்ட்ல ஹீரோயின் இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிய வருது. சாராவை வசியப்படுத்தி ஏப்ரல் உள்ள இழுத்துட்டு அவ பூமிக்குள்ள வந்திருக்கு. 50 வருஷம் கழிச்சு சாரா தான் அந்த கடலுக்குள்ள முழுகின ஆளு. இதை ஏப்ரல் பயன்படுத்திக்கிட்டு பூமிக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஏப்ரல் ஹாஸ்பிட்டல்ல காணோம் அப்படின்ட்டு ஹீரோ போன் பண்ணி சொல்லிடுறாரு. தேவ் வந்து எனக்கு ஏப்ரல் எங்க இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. பழைய இந்த ஆடு மாடு வெட்டுற இடத்துக்கே தான் கூட்டிட்டு போறாரு. தேவ் கத்துறாரு, ஏப்ரல் நீ திரும்ப அணுவனுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, வெளியில வா அப்படின்னு கத்திட்டே போனா திடீர்னு ஆடுங்க எல்லாமே தேவ் மேல குதிச்சு கடிக்க ஆரம்பிக்குதுங்க. அவர் அப்படி குழிக்குள்ள விழுகிறாரு. இன்னொரு சைடு ஹீரோயின் ஏப்ரலை தேடிக்கிட்டு போனா குழிக்குள்ள தேவ் கம்பி குத்தி செத்து போய் கிடக்காரு. ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு காண்டாகிடுது. ஏப்ரலை கண்டுபிடிச்சிடுறாங்க. நேரா அவளை தூக்கிக்கிட்டு மலை உச்சில போய் நிறுத்துறாங்க. குதிடி அப்படின்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. நீ இப்பெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி வச்சு நிக்கிறாங்க. ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. வேணாமா இங்க வா நம்ம பொறுமையா பேசிக்கலாம், சரி அவ கண்டுபிடிக்கலாம், வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. போயா அங்கிட்ட, நான் என் பிள்ளை திரும்ப கொண்டே வந்தாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரலை தூக்கிக்கிட்டு ஹீரோனும் சேர்ந்து அந்த கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. இப்ப அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. ஒரு இருட்டான இடத்துல கண்ணு முழிக்கிறாங்க. இதுதான் அணுவன் போல த லேண்ட் ஆஃப் டெட். அது சொர்க்கம் மாதிரிலாம் இல்ல, அந்த ரம்பா ஊர்வசி எல்லாம் ஆடிட்டு இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு பாதாள உலகம் மாதிரிதான் இருக்குது. ஹீரோயின் நடந்து போயிட்டே இருந்தா தூரத்துல ஷெப்பர்டோட வீடு இருக்குது. மெதுவா உள்ள போயிட்டு சாரா இருக்கியா லட்சம் அப்படின்னு தேடிட்டே போறாங்க. பட் இந்த ஷெப்பர்டு ஹீரோயின் வந்ததை கண்டுபிடிச்சிடுறான். ஏப்ரலுக்கு
பண்ண மாதிரி ஹீரோயினையும் கட்டி போட்டுட்டு மண்டைக்குள்ள ஓட்ட போட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். சாராவும் அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ஆனா ஷெப்பர்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கா. ஹீரோயின் வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா உன் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஒரு அடி. அப்ப பிளாஷ்பேக்ல நமக்கு காமிக்கிறாங்க ஹீரோயின் கூட சண்டை போட்டதுனால ஹீரோயின் சண்டையில சாராவை அடிச்சதுனால அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கா. அதனாலதான் சாராக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்ச நாள பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்கு. பிரசன்ட்ல ஹீரோயின் ட்ரெப்பனிங் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் சாகல, கண்ண முழி, இதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி கண்ணை முழிச்சா டக்குன்னு படியில இருந்து டமால்னு கீழே குதிக்கிறாங்க. அப்படியே கத்திக்கிட்டே கண்ணு முழிச்சு இன்னொரு ரூம்ல இருந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கத்துற சத்தம் கேக்குது. கதவை உடைக்க முடியல. டக்குன்னு யோசிச்சு செவத்துக்குள்ள ஒரு சாவியை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அத பாக்கெட்லயே தான் வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. கதவு கரெக்டா திறந்துருது. பார்த்தா உண்மையான சாரா உள்ளதான் இருக்கா. சாரிம்மா, என் மேலதாம்மா தப்பு, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படியே கடலுக்குள்ள 2 பேரும் நீந்தி போயிட்டே இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன் காமிக்கிறாங்க. பார்த்தா நல்ல வெளிச்சமா இருக்கு. மேல பூமிக்கே வந்துடுறாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு பார்த்தா அவ முன்னாடியே வந்து நடந்து போயிருக்கா போல. அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணிட்டே ஹீரோயின் போறாங்க. வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. சாராவும் முன்னாடிதான் ஓடி போயிட்டு இருக்கா. ஹீரோனும் சாராவும் ஹீரோ நோக்கி ஓடி வராங்க. ஹீரோ சாராவை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. உங்க அம்மா சொன்னது உண்மைதான்டா, அவனை காப்பாத்திட்டாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப சாராவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா ஹீரோயினால வீட்டுக்குள்ள வர முடியல. சாராவும் சரி ஹீரோவும் சரி ஹீரோயினா கண்டுக்கவே இல்ல. இங்கதான் ஒரு சரியான ட்விஸ்ட். ஹீரோயின் இறந்தே போயிட்டாங்க. அது மூலியமா தான் சாரா உயிரோட பூமிக்கு வந்திருக்கா. இங்க இருக்கிறது ஹீரோயினோட ஆவிதான். ஹீரோயின் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கதறி அழுதாலுமே பொண்ணாச்சு காப்பாத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாராவும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் சாராவே பாத்துட்டு இருந்தா திடீர்னு சாரா கண்ணுக்கு ஹீரோயின் தெரியறாங்க. ஹீரோனுக்கு பதட்டம் ஆகிடுது. சாரா உன் கண்ணுக்கு நான் தெரியறேன்னு நினைச்சலும். ஏய் சும்மா நிறுத்தடி சாரா நோரான்ட்டு, அவெல்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகோர குரல்ல பேசுறா. ஹீரோனுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அணுன்லே தான் இருக்காங்க, பூமிக்கே வரல. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரு சீன்ல வந்துட்டு தேவ் கிட்ட சொல்லிருப்பாங்க நான் அணுனுக்கு போயிட்டு என் பொண்ணை காப்பாத்த போறேன் அப்படின்ட்டு. அங்கதான் ஹீரோயின் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அணுன்றது லேண்ட் ஆஃப் டெட் பீப்புள். இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பாதாள உலகத்துக்கே போக முடியும். அப்படின்னா சாரா இறந்ததுனாலதான் அணுனுக்கு போயிருக்கா. அவளுக்கு பதிலா ஏப்ரல் வந்திருக்கா. இந்த விஷயத்த ஹீரோயின் புரிஞ்சுக்காம யோசிக்காம தன்னோட பொண்ணை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் குதிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சதுனால அவளை தூக்கிக்கிட்டு கடலுக்குள்ள குதிச்சிருப்பாங்க. ஆனா ஏப்ரல் வந்து ஏற்கனவே செத்த ஒருத்தி. அவளை தூக்கி போட்டு ஒரு பிரோஜனமும் இல்லன்றத மறந்துடுறாங்க. ஹீரோயின் அவங்களே அறியாம உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. பொண்ணாச்சு சந்தோஷமா இருக்கட்டும்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அங்க இருக்கிறது சாராவே இல்ல, சாராவோட உடம்புல ஏப்ரல் தான் இருக்கிறா. ஹீரோயின் சாரா 2 பேருமே இறந்துதான் அணுவுக்குள்ள போயிருக்காங்க. 2 பேருமே ஷெப்பர்ட் கிட்ட மாட்டிட்டு தான் இருக்காங்க. ஏப்ரலுக்கு ஷெப்பர்டு சுத்தமா பிடிச்சிருக்காது. ஏன்னா அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருந்திருப்பான். இவன்ட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருப்பா இவ்வளவு வருஷமா. ஏப்ரல் ஹீரோயினை ட்ரிக் பண்ணி உள்ள மாட்டி விட்டுட்டு சாரா உடம்புல ஹீரோ கூட அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ போறா. அதே சமயம் ஹீரோயின் அந்த அணுவுல பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஷெப்பர்ட் வந்து எட்டி பாக்குறான். ஆரம்பிக்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ரொம்பவே குழப்பமான படம் தான். சோ படம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.